இன்னைக்கு சட்டசபை ரணகளம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டசபையில நடக்கவும் செஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேமலதா இருக்காங்கல்ல, அவங்க நேரடியாவே குதிரை பேரெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஜோசியரை உங்க குருவா இருந்தா உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. நீங்க அரசு பொறுப்புல தான் நியமிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கவும் செஞ்சாங்க. அதுக்கு முதல்வரான விஜய் தக்க பதிலடி கொடுக்கவும் செஞ்சாங்க. நாங்க ஒண்ணும் குதிரை பேரெல்லாம் நடக்கல. குதிரை வேகத்துல இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பேசினாருங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுற மாதிரி கிடையாது. ரியல் ஆட்சியா நடக்கணும். மக்கள் எங்களுக்கு தான் அதிகமா ஓட்டு போடவும் செஞ்சாங்க. அதாவது 65% எங்களுக்கு தான் ஓட்டு விழுந்துச்சு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 34% தான் உங்களுக்கு உழவும் செஞ்சது. அதனால இந்த ஆட்சிக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போடவும் செஞ்சாங்க. ஆனா அந்த மக்களுக்கு நீங்க 2000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனா எதுவுமே கொடுக்கல. இப்ப 15ஆம் தேதி உரிமை தொகை கொடுக்கணும். அது சீக்கிரமே கொடுங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள்லாம் ஓபன் பண்ணவும் போறாங்க. அதனால காலை உணவு திட்டத்துக்கு நீங்க நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முதல்வர் விஜய் நிறையவே தப்பு பண்ணவும் செய்றாரு. ஏடிஎம்கே அதாவது எங்களோட கட்சிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடவும் செஞ்சாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிவை சேர்ந்தவங்க நீங்க போய் சந்திக்கவும் செய்றீங்க. இது தேவையில்லாத வேலை. ஏன்னா நீங்க நிறைய குதிரை பேரம் பண்றீங்க. சில பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதாவும் எனக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவர் பேசவும் செஞ்சார். இன்னைக்கு சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கவும் செஞ்சது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல 144 எம்எல்ஏக்கள் ஆதரவா வாக்களிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த 144 எம்எல்ஏக்கள் தேவைக்க எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் ஐஎம்எல் கட்சியை ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு இருக்கவும் செய்யுது. அது போக அதிமுக எம்எல்ஏவான சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் 25 பேர் இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவா வாக்களிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதனால இன்னைக்கு தேவைக்க அரசுக்கு 144 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைக்கவும் செஞ்சிருக்கு. அதாவது பெரும்பான்மை கிடைச்சதுனால இன்னைக்கு வாக்கெடுப்புல தேவைக்க அரசு வெற்றியும் பெறவும் செஞ்சுட்டாங்க. இதுல முக்கியமா இபிஎஸ் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் 22 பேர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களிக்க செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக எம்எல்ஏக்கள் 59 பேர் இந்த வாக்கெடுப்புல பங்கேற்காம வெளிநடப்பும் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. வாக்கெடுப்புல 5 பேர் மட்டும் நடுநிலையான நிலைப்பாடை நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க ஆதரவா வாக்களிக்க மாட்டோம், எதிராகவும் வாக்களிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சாங்க. இந்த வாக்கெடுப்பை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் நடுநிலையான நிலைப்பாடை அவங்க எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக எம்எல்ஏக்கள் 4 பேர், அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ. சட்டப்பேரவையில வாக்கெடுப்பு மட்டும் இல்லாம ஒரு சில காரசாரமான விவாதமும் நடக்கவும் செஞ்சது. நேத்து தான் சபாநாயகர் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆளுக்கு சபாநாயகரையும் தமிழக அரசையும் புகழ்ந்து தளவு செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி அவங்களோட வேலையை காட்டவும் செஞ்சாங்க. இதுல பெரும்பான்மையான எதிர்ப்பு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதன் பண்டித் அவங்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் பல பேர் கண்டனத்தை பதிவு பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அது எப்படி ஒரு ஜோசியருக்கு இந்த மாதிரி ஒரு அரசு பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கண்டனத்தை தெரிவிக்கவும் செஞ்சிருந்தாங்க. இதை பிரேமலதா விஜயகாந்துமே அவங்களும் கேட்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா தமிழக முதல்வரை ஒருத்தர் முகத்தை மூடிட்டு போய் பார்க்கவும் செஞ்சாங்க. அந்த முகத்தை மூடிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரை அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. இதோட எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவங்களுமே பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பவும் செஞ்சாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா பட பாணியில இங்க அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் கட்சி தாவறதுக்கு முன்னாடி டைரக்டா அந்த எம்எல்ஏக்களே போய் பார்த்து அவங்களுக்கு இன்விடேஷன்லாம் தமிழக முதல்வர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது, படத்துல நடக்கிறது எல்லாமே இப்ப நிஜத்துல நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை சொல்லவும் செஞ்சார். இது எல்லாமே கேட்டுட்டு தமிழக முதல்வரான விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னும் குதிரை பேரெல்லாம் பண்ற அரசு கிடையாது. குதிரை வேகத்துல ஓடுற அரசு தான் நாங்க. தமிழக அரசு நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்யறதுக்காடி காத்துட்டு இருக்கோம். நாங்க எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அதிகாரத்தை காட்டி தமிழக மக்களை நாங்க மிரட்டவும் மாட்டோம். தமிழக மக்களுக்கு முழுக்க முழுக்க நாங்க நல்லது செய்யறதுக்காண்டிதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழக முதல்வரான விஜய் அவர் சொல்லவும் செஞ்சாரு. முதல் நாளே பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில இப்படி காரசாரமான விவாதங்கள் நடக்கவும் செஞ்சிருக்கு. அடுத்தடுத்த நாட்களை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கவும் செய்யலாம்.